வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பாக மின்சார சிக்கன வார விழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு நெல்லை மின் பகிர்மான வட்ட நெல்லை நகர்ப்புற கோட்டத்தில் பொதுமக்களிடையே மின் பயன்பாட்டில் மின்சிக்கனம் மற்றும் மரபுசாரா மின் பயன்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடந்தது. பாளை வஉசி மைதானம் அருகில் உள்ள திருமண மண்டபத்திலிருந்து புறப்பட்ட பேரணியை நெல்லை மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அகிலாண்டேஸ்வரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேரணி LIC பாளை பஸ் நிலையம், CSI ஜெயராஜ் அன்னபாக்கியம் மருத்துவமனை, ரோஸ்மேரி பள்ளி வழியாக சென்று மீண்டும் திருமண மண்டபத்தை அடைந்தது. பேரணியில் பங்கேற்றவர்கள் மின் சிக்கனம் மற்றும் மரபுசாரா மின் பயன்பாடு குறித்த பதாகைகளை ஏந்தி சென்று பொதுமக்களிடையே மின் சிக்கனம் மற்றும் மரபுசாரா மின் பயன்பாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நெல்லை மின் பகிர்மான வட்டத்திற்குட்பட்ட செயற்பொறியாளர்கள், உதவி செயற்பொறியாளர்கள், உதவி மின் பொறியாளர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள், வண்ணார்பேட்டை FX பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து BPL திருமண மண்டபத்தில் மின்சார சிக்கனம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி பயன்பாடுகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை நகர்ப்புற கோட்ட செயற்பொறியாளர் முருகன் மற்றும் நகர்ப்புற கோட்ட உதவி செயற்பொறியாளர்கள், உதவி மின் பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். எங்கெல்லாம் எப்போதெல்லாம் சூரிய ஒளி கிடைக்குமோ அப்போதெல்லாம் அச்சூரிய ஒளியை உபயோகிக்கவும், தேவையான போது மட்டுமே விளக்குகளை உபயோகிக்கவும், செய்யும் வேலைக்கு தகுந்த வெளிச்சம் மட்டுமே வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.